நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கிராணிக்கு எவ்வளோ புதுசாக ஒன்று பண்ணோம். ஐ மீன் பார்த்தீங்கன்னா இப்போ கிராணியும் கிரண்டு பாவும் இருப்பான். இந்த கிராணியை தூக்கிட்டு இந்த கிரண்டு பாவை வச்சு தான் ஆட போகிறோம். சொத்தட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா டே ஒன்று தான். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நம்ம மாற்ற வேண்டியதே இந்த மொட்டை வழக்கத்தாயும் தான். சரி, இது பார்த்தீங்கன்னா செஞ்சுரியை கொஞ்சம் கூட்டிட்டேன். சரி, இந்த தாத்தா பையன் எங்கடா வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோ வராங்க. ஓ மார்னிங்கா? குட் மார்னிங் தாத்தா. என்ன டீலாம் சாப்பிட்டீங்களா? எப்படிப்பா ஒன்று ஒன்று கொடுப்பேன்? என்னது என்ன விட்டு குடிப்பியா? ஏன் கிராணிலாம் தூண்டு கம்பெனி நானா கச்சா பைத்தியக்கிறேன். இப்போ எதுக்கடா என் பின்னாடியே பின்தொடர்ந்துட்டு வர்றேனா? நான் கேட்டது என்னது, நீ சொன்னது என்னது? நான் தொட்டேன் கண் எடுத்து ஷூட் பண்ணுறேன். ஐயோ புள்ளட்ட காலம் திருப்பி வந்து ஒன்று வச்சுக்கிறேன். ஓகே, மேலே போனீங்கன்னா திருப்பியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டா. அச்சோ செக்கா போனாலும் இவன் தொல்லை தாக்கவே இல்லடே. மொட்டை பாருங்க எப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும். சரி, இவனை பார்த்தீங்கன்னா சின்ன தசை திருப்ப வேண்டிதான். அங்கே தசைலாம் திருப்ப வேண்டாம். அப்படி பின்னாடி வர வச்சுட்டு அப்படியே புதுசுன்னு எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா படையப்பா ஒத்த தசை திருப்பியாச்சு. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா இந்த கண்ணை வச்சுக்கிட்டு ஆனால் ஐயா முன்னாடி போய் சும்மா உஜாலாக பட்டத்துன்னு மண்டையில் போட போகிறோம். எங்கே தூங்கிட்டு இருக்கானா பார்ப்போம். தூங்க பிள்ளை. ஸோ இன்றைக்கி என்ன எஸ்கேப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டொர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஏனென்றால் எனக்கு பொருளாக அதுதான் ஃபஸ்ட்டு கிடச்சிது அப்படின்னு சொல்ல முடியாது. சரி கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே, அதனால தான் பண்ணேன். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொட்டையை ஒன்று வந்து கூப்பிடும். போட்டேன் லங்ஸ்லேயே வாங்கினார் பையன். அப்படியே பட்டுக்கோ. என்ன என்ன மைண்ட் ஊம்பிட்டாங்க. சூப்பர். என்னடா கவுந்தம்மா பார்த்துக்கிறேன். இவனை வேறு கோதுமை மாவுமா பெரட்டணுமே. பெரட்டு ஐயாப்பா. ஓகே சூப்பரு. நல்ல வேலை வச்சுட்டான். இல்லைன்னு வைங்களா அவனை அங்கேயே நிறுத்தி எலும்புகள்லாம் உடச்சி விட்ருப்பேன். சரி, அடுத்த ஆட்டத்தில் வந்து வருவான். திருப்பி அதே அவன் சுட்டு தரணும். சரி, எதுவுமே இல்லையே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரஞ்ச் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு ஒரு ப்ரஞ்சும் கிழிக்க முடியாது. சரி ஓகே, இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா இது எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இது ஓப்பன் பண்ணணும். ஓகே, சட்டு புட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா செக்யூரிட்டி டோர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அப்படி பார்த்தா செக்யூரிட்டி டோர்மா தெரில. உள்ள 4-5 டிவி வச்சுக்கிட்டு டப்பா டிவி வச்சுக்கிட்டு அதில் ஒரு கேமரான்னு வச்சுருக்கான். சரி, கேமரா ரூம்னு வச்சுப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது கூட கிடையாது. சரி ஓகே, இதில் தான் பார்க்குறான். இதில் தான் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறான். எங்கே வர்றான் எங்கே போகிறான்ட்டு. பாத்திரமெல்லாம் கூட வச்சுருப்பானோ. வச்சுருந்தாலும் மூஞ்சி என்ன பைத்திருவான். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா ஏதோ நினச்சினேன் மறந்து வர போச்சேன். இந்த ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. அது பேர் தான் க்ரோபாரு. க்ரோபாரு இன்னும் ஒன்று தான். ஏதோ கரெக்டாக சொல்லுதுன்னு எனக்கு தெரில. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே போட்டு ஏற்றாச்சு. சரி, ஏற்றுட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி மாதிரி இருக்கும். அந்த பொட்டி இதை வைத்து கொண்டு தான் உடைக்க முடியும் என்ற சட்டத்தை கொண்டு வந்த நான் இதை வைத்து உடைத்து கொண்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை வச்சுக்கிட்டு கட்டிங் ப்ளேஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீழே கரண்ட் சாக்கு ஒன்று அடிச்சிருந்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட செக்யூரிட்டி கேமரா ரூம் போய் மேலே போய் பார்ப்போம். சரி ஓகே, மேலே போனோன்னு என்ன இருக்க போகுதுன்னு ஒரு ஆவலாது. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு அல்வா கொடுத்த மாதிரி ஒரு ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன ஆங்கிலத்தில் எப்படி அழைக்கலாம் என்றால் ஹேண்ட் வீலின் என்று சொல்லலாம் அப்படின்னு நான் சொல்லலாம். அவங்க சொல்கிறாங்கப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அப்படியே கீழே வந்து போட்டுடலாம். மடை நல்ல வேலை ஊந்துச்சு. சரி, இந்த மொட்டையும் தானே எஞ்சிருப்பானான்னு தெரில. ஏன்னா 2 நிமிஷம் மேலேயே ஆயிடுச்சு. சரி, திடீர்னு சூப்பரைஸ் அட்டாக் கொடுத்துடக்கூடாதுல்ல. ஸோ அதனால் நான் கொஞ்சம் பயந்து அப்படி புதுங்கி விளாண்டுருக்குறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கீழே போயிடலாம். என்னப்பா வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஏனென்றால் நம்ம அண்ணனுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சிச்சு. ஸோ அதனால தான் ஓகேவா. வாழ்த்துக்கள். சரிப்பா. ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை தேடி அது எங்கே தாண்டா போட்டேன்னு எனக்கே தெரில. நானும் நூக்கன் காரில் தேடும் போது தான் அங்கே இருந்தது. சரி, எடுக்கலாம் போனேன். பார்த்தீங்கன்னா போட்டோ வந்துச்சு. சத்தம் கேட்டு வந்துட்டான். ஆக்கிக்கோ அதுவும் பார்த்தீங்கன்னா அவனோட எச்சில் ஒரு போட்டோ அவன் தாங்க சொன்னான். ஆஹா, நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ணுற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன்.
ஓகே நம்ம சொட்டமாக ஜாலியோ சின்கானமாக இருக்குதான் இருக்கட்டும் ஒரு நாள் வரும் பாரு கிராணி தெரிகிறேன் அடுத்த குட்டி பாரு நான் சொல்லாமல் போக மாட்டேன் ஆமாம் அதுக்கு நீ உயிரோடு இருந்ததுடா. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. ஆளு பக்கமா இருக்கேன், கை மாத்திரம் பக்கத்தூர் வரைக்கும் போயிட்டு வருது. போட்டே 8 ஷாட்டு அப்பளம் தான் காற்றுலே புல்லட் இறக்கிச்சு சூப்பர் புல்லட்டில் இது முதல் பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஷாக்கு புல்லட் இதுவும் ஓகே அது எனக்கு தெரில. சரி இப்போ பட்டுன்னு பார்த்தீங்கன்னா பொருள்லாம் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா வழக்கமாக இதை ஆன் பண்ணிட்டோமே சரி ஓகே இது ஒருக்காக தான் கொஞ்சமாக டச் பண்ணி பார்த்தாச்சு. சரி பட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா போயிடலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே வந்தாச்சு. சரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது ஷூட் பண்ணியாச்சு. சரி இந்த ட்ராயரை ஓப்பன் பண்ணாச்சுங்களா எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெப்பனிக்கே எடுத்துச்சு. அதுதான் பட்டு பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணால் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கட்டிங் ப்ளேஸ் இருக்கும். ஓகேவா இது தூக்கி போட்டேன் கட்டிங் ப்ளேஸ் எடுத்துகிட்டு மேலே போனோம். சரி மேலே போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெத்து பாக்ஸ் மாதிரி இருக்கும். சரி அது பார்த்தீங்கன்னா வச்சுன்னா இந்த நெயில் கட்டுறதில்ல இந்த கட்டிங் ப்ரைஸால் ரிமூவ் பண்ண போகிறோம். சரி ஓகே இது பார்த்தீங்கன்னா வச்சுன்னா 10 வந்து எங்கே போனோம் ஓகே இங்கே தானே. சரி இப்போ பார்த்தீங்கன்னா டிப்புன்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடலாம். சரி உடனே இருங்க ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுன்னா 2வது அவ்வளோதாங்க சூப்பர் அப்படியே கட் பண்ணிட்டு வந்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுன்னா போட்டு ஸ்டேரிங்கில் கொடுத்துருக்குறான். போங்கடா நீங்களும் ஒன்று இதுவும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுன்னா கண்ணை எடுத்தாச்சு. கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்டு தான் இல்லை. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுன்னா ரீலோடாகவே வச்சுப்போம். சரி ஒருவேளை நீங்களும் தேவை பண்ணலாம் இல்லையா இந்த டைமில் வேறு போட்டு தரணும். சரி இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுன்னா டப்புன்னு பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். கேவலம் எப்போ வருவான்னு தெரில. கையில் ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுட்டு போகலாம். ஓகே போகிறவளை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆத்தான் நடக்கண்டா எப்படா கரெக்டு டைமிங்கில் வராண்டா நம்ம ஏதாவது மாட்டும் போது அவன் கண்ணில் நம்ம மாட்டிக்கிறோம். என்னடா ஒன்றுமே இல்லை அவன் மெயினில் கொஞ்சம் சூடலாம் பார்த்தா அக்கில் போய் புல்லட்டு இறங்கிச்சு. ஆச்சா புல்லட்டு வர எடுத்துட்டேனே எத்தனை நாள் கூச்சி ஆச்சோ கருதுன்றது தான் ஓகே. இப்போ வந்து அவன் உடம்புல ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கான் கூட தெரியல. ஏன்னா ஃபுல்லாக பிளேக்கு ப்ரௌன் அண்ட் ப்ரௌன் சாக்கடையில் சவுதியில் முக்கி சேத்துல முக்கி எல்லாத்துலையும் முக்கிய இடத்தமா இருக்குது. ஒருவேளை சட்டி கூட போட்டிருக்க மாட்டானோ சரி இப்போ அவன் போட்டிருக்கானா போடாதான் அது எதுக்கு நம்மளுக்கு அதெல்லாம் அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஓகே இப்போ நம்ம வந்த வேலையை மட்டும் பார்ப்போம். சரி இதை பற்றி பார்த்தீங்கன்னா இதை உடைக்கணும். உடச்சதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ராக் பட்டுன்னு ஒன்று தந்தான். இதை வச்சு நான் என்னடா பண்ணுறேன் நான் எஸ்கேப் பண்ணும்போது டோர் எஸ்கேப் அதெல்லாம் எனக்கு தேவையா இதெல்லாம் தேவைப்படாது. சரி இப்போ பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா இந்த க்ரோபார் வந்து எடுத்துக்கிட்டு இந்த கண்ணை வச்சு ஓகே க்ரோபார் இப்போ தானே எடுத்து அதை உடைக்கணும். சரி இதை பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு போய் அந்த பொட்டியை போய் ஓப்பன் பண்ணிட்டேன். இதை பண்ணு பார்த்தீங்கன்னு வச்சுன்னா இது ஓப்பன் பண்ணணும். ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னு 2 சூப்பரே ஒன்றும் தெரியாத மண்ணு ஒரு வழியை பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் எடுத்தாச்சு. இந்த ஷார்ட் கண்ணை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே அவன் பின்னாடியே அவனுக்கு தெரியும் பாலா பண்ணிப்பான். எனக்கு பின்னாடி பார்க்கவே இல்லை ஏன்னா அவன் பேக்கு தான் இல்லையே. சரி இப்போ பார்த்தீங்கன்னா கொம்பை தூக்கிட்டு போகிறான். கொம்பை பகல் கொம்பை இறங்கிட்டான் அப்புறம் ஒன்றுமே பட முடியாது ப்ரான் வீடியோ வந்துக்கே இருக்கும் ப்ரான். ஓகே இவனை பண்ணி அசால்ட்டு மாதிரி அப்படி வச்சுட்டே அப்படியே வரணும்னா போடு கைட்டான் மட்டும் ஒரு ரெட்டி பள்ளி மாதிரி படுத்துக்கிட்டான். அங்கே பாருங்களேன் அவன் போஸ் கூட வேறு லெவலில் இருக்குல்ல மொட்டை மண்டையா அங்கே பாருங்க இந்த கௌதா கிளாஸ் மாதிரி இப்படி ஆடுது. மண்டை கூட ஸ்டெடியாக இல்லை. கைத்தில் எலும்பு இல்லை போலையே அதான் ஒரே இதில் பார்த்துக்கிட்டது பையுள்ள. சரி இப்போ பார்த்தீங்கச்சு அதை வச்சு ஷார்ட் கண்ணை தூக்கி மண்டையில் அடிக்கும். எனக்கு புல்லட் இல்லை. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு போகும்போது பார்த்தீங்கன்னா இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னு டப்புன்னு வந்து கீ எடுத்துகிட்டே படப்படம் பார்த்தீங்கன்னா கீழே தான் போகிறோம். கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா இசுக்கு எப்போ தான் பண்ண போகிறோம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஓகேவா இந்த பேட்டில் கீ எடுத்துகிட்டு அதை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணிடுவோம். பண்ணிட்டு அப்படியே தொட்டுட்டு சும்மா இங்கன்னு போயிட வேண்டியதான். வரட்டாமே டே முட்டை என்ன மயக்கத்தில் இருந்து எழுதிச்சிட்டியா பார்க்குறா பாருக்கா போல எக்கடா போட தப்பிச்சிட்டேனே போச்சுக்க போ. இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண தான் என்னால் வந்து வீடியோஸ்லாம் அதிகமாக போட முடியும். ஸோ பாய்.